கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் நம்ம பைபிள் ஸ்டடியில் மோசேயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய காரியங்கள் இருக்குது மோசேயை குறித்து. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் நம்ம கண்டினியூஸாக மோசேயை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாத்திராகமத்தில் 2 அதிகாரத்தில் நம்ம மோசேயை குறித்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்த யாத்திராகமம் 1 அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க அடிமைத்தனத்தில் எகிப்தில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். அவங்க அடிமைத்தனத்தில் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாங்க, முறையிடுறாங்க. அவங்க முறையிடுறத தேவன் கேட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நினைவு கூறுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முதல்ல மோசே என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மோசே அப்படின்னு பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு பெயரிடுறாங்க. அதே மாதிரி மோசேவுடைய தகப்பனாருடைய பேர் பார்த்தீங்கன்னா அம்ராம், அவருடைய தாயாருடைய பேர் பார்த்தீங்கன்னா யோகபாத். இது பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்தில் 6 அதிகாரத்தில் இதை குறித்து நம்மளால வாசிக்க முடியும். அதே மாதிரி மோசே பார்த்தீங்கன்னா லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். யாத்திராகமம் 6 அதிகாரம் 20ஆம் வசனம், அம்ராம் தம் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரர் ஆரோன், அதே மாதிரி ஒரு சகோதரி மீரியாம். இது மோசேயினுடைய குடும்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே தான் பார்த்தீங்கன்னா முதல்ல பைபிளில் இருக்க அந்த 5 புக்ஸ் எழுதினது மோசே தான். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் வரைக்கும் எழுதினது மோசே தான். அதே மாதிரி சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 90ஆம் சங்கீதம் மோசே தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி 91ல் மென்ஷன் பண்ணலை மோசே தான் எழுதியிருக்காருன்னு. பட் ஆனால் அதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வாசிக்கும் போதே தெரியும்ல, எப்படி அந்த வாதைகளில் எப்படி இஸ்ரவேல் தேசத்தாரை ஆண்டவர் காப்பாற்றினார் அப்படிங்கிறத நம்ம அந்த 91ல் ஃபுல்லாக பார்க்குறோம்ல. உன்னதமானவருடைய மறைவில் எப்படி மறைத்து மோசேவை காப்பாற்றினார், அதே மாதிரி எப்படி ஒரு இதுலையும் காப்பாற்றிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அதில் வாசிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிரியேஷனை பற்றி இருக்கும் ஃபுல்லாக. அப்புறம் ஆபிரகாம் ஆண்டவர் எப்படி தெரிந்து கொண்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவர்களை குறித்தெல்லாம் நம்மளால வாசிக்க முடியுது. யாத்திராகமத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த முறையிடுறாங்க. அடுத்து எப்படி தேவன் அந்த பார்வோனுடைய இருதயத்தை அவர் கடினமாக்குறாரு. ஆனால் எப்படி அந்த 10 வாதைகள் நிமித்தம் எப்படி எகிப்து மக்களை வாதிச்சு எப்படி அவங்க எகிப்திலிருந்து கடந்து வருகிறாங்க. அந்த யாத்திரையை குறித்து தான் நம்ம யாத்திராகமத்தில் எழுதியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா லேவியராகமத்தில் பார்த்தீங்கன்னா பலிகள், காணிக்கை, எப்படி நம்ம கட்டளைகள் இதெல்லாம் நம்ம லேவியராகமத்தில் பார்க்க முடியுது. அதே மாதிரி என்னாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வம்ச வரலாறு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சீனாய் தேசத்திலிருந்து மலையிலேருந்து எப்படி அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு அவங்க செல்றாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம என்னாகமத்தில் பார்க்க முடியும். உபாகமம் அப்படிங்கிறது அந்த புதிய சந்ததியாருக்கு மோசே எழுதுறது. அவர் என்ன பண்றாரு, திரும்ப ஞாபகப்படுத்துறாரு எல்லாத்தையுமே. எப்படிலாம் ஆண்டவர் எகிப்திலேருந்து எங்களை கூட்டிட்டு வந்தாங்க, எப்படிலாம் அந்த அடிமைத்தனத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டோம், அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்னென்ன அற்புதமாக செஞ்சாரு, வனாந்திரத்தில் என்ன அற்புதம் செஞ்சாரு, எப்படி இந்த தேசத்துக்கு சேர்ந்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறத நம்ம இந்த உபாகமத்தில் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோசே தான் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோசேயினுடைய அந்த வாழ்க்கையை நம்மளால 3 பகுதியாக நம்மளால பிரிக்க முடியும். மோசே பார்த்தீங்கன்னா 120 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அதில் முதல் 40 வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம அவரோட ஏர்லி லைஃப்பை நம்ம பார்க்க முடியுது. இந்த முதல் 40 வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே பார்த்தீங்கன்னா எகிப்து தேசத்தில் இருக்கிறத நம்ம வாசிக்க முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் பிறக்கும் போது எப்படி அவர் ஒழிச்சு வச்சாங்க. அடுத்து பார்வோனுடைய குமாரத்தை எப்படி அவரை எடுத்துகிட்டு போனாங்க, எப்படி அவர் பார்வோனுடைய அந்த அரண்மனையில் வளர்க்கப்பட்டார். இதை குறித்தெல்லாம் நம்ம அந்த முதல் 40 வருஷத்தில் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்த 40 வருஷம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 80 வயசு வரைக்கும் அவர் பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்ணுறாரு, மீதியான் தேசத்துக்கு போயிடுறாரு. இப்போ இந்த மீதியான் தேசத்தில் எப்படி மோசே இருந்தார், அங்கே அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத அவருடைய அந்த செகண்ட் ஹாஃப்ல நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 80 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு கோலூன்றி அவர் நடக்கிற ஒரு வயசுல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவரை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய வேலைக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்டு லீடர்ஷிப், எப்படி ஒரு பெரிய லீடராக ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவரை கூட்டிகிட்டு வர்றாரு
அப்படிங்கிறத, அதுக்கப்புறம் எப்படி வந்து அவர் அந்த ஜனங்களை வழி நடத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கடைசி அந்த பகுதியில் நம்மளால பார்க்க முடியுது, கடைசி 40 வருஷத்துல. ஸோ 3 இதுவாக நம்ம இதை ஸ்பிளிட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த பிறப்பிலிருந்து நம்ம பார்க்க போறோம். அதுல யாத்திராகமத்துல 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் என்ன பண்ணாலாம், ஒளித்து வச்சா. ஸோ அவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மோசேவை 3 மாதம் வரைக்கும் அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், பார்வோன் வந்து என்ன கட்டளை போட்டிருக்காரு, ஆண் பிள்ளை பிறந்தா என்ன பண்ணிடணும், நதியில போட்டுடணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, பெருகிக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னும் போது அதை தடை பண்றதுக்காக போன வாரம் கூட நம்ம அந்த மருத்துவச்சிகளை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனாலும் தேவன் வந்து அந்த மருத்துவச்சிகள் கூட பேசி அவங்க என்ன பண்ணல, பார்வோனுடைய கட்டளைக்கு எப்படி அவங்க வந்து பயப்படாம அந்த பிள்ளைகளை எப்படி காப்பாற்றினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் வந்து என்ன பண்ணிடணும், கொலை பண்ணிடணும், நதியில போட்டுறணும் அப்படின்னு ஒரு கட்டளை வந்ததுனால அவங்க அம்மா அந்த பிள்ளை அழகா இருக்குன்னு சொல்லி அதை என்ன பண்ணாங்களாம், 3 மாசம் வரைக்கும் ஒளிச்சு வச்சு அதை பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம எபிரேயர்ல ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார். என்ன பண்ணாங்களா, விசுவாசத்தினால அவங்க 3 மாசம் ஒளிச்சு வச்சாங்க. என்ன விசுவாசம், எப்படி ஆண்டவர் வந்து இந்த பிள்ளையை என்ன பண்ணுவாரு, பாதுகாப்பார், இந்த பிள்ளையை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி அதை பிறந்த உடனே அதை கொல்லாம என்ன பண்றாங்க, விசுவாசிச்சு அவங்க என்ன பண்ணாங்களோ அந்த பிள்ளைய ஒளிச்சு வச்சாங்க. அவங்க எப்படி விசுவாசிச்சாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பிள்ளைய பாதுகாத்தாருல்ல. அது 3 மாசம் அந்த வீட்டுல பாதுகாத்தார். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து கட்டளை வந்ததோ அந்த வீட்லயே, அந்த அரண்மனையிலேயே அந்த பிள்ளை வளர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபை பாராட்டினார்ல. அதனாலதான் மோசே எழுதுறாரு, என்ன எழுதுறாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவன் அவரை என்ன பண்ணாரு, மறைச்சு அவர் என்ன பண்றாரு, பாதுகாக்கிறார். ஒரு பார்வோன் ஒரு ஆண் பிள்ளையை கொலை பண்ணணும்னு, எபிரேய ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை பண்ணணும்னு கட்டளை போட்டாலும் அந்த பார்வோனுடைய வீட்டிலே வந்து பாதுகாப்பா வளர்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, மோசேக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்காரு. அப்போ எவ்வளவு அழகா ஆண்டவர் வந்து அந்த சின்ன பிறந்த குழந்தையில இருந்து மோசேயை பாதுகாத்து மறைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால இதுல பார்க்க முடியுது. பட் ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிள்ளை வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பிள்ளை அழுகும், சத்தம் கேட்கும். அப்ப அந்த தாயினால என்ன பண்ண முடியல, அந்த பிள்ளைய பாதுகாக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதுல பிள்ளையை போட்டு என்ன பண்றாங்க, அதை அப்படியே அந்த நதியில கொண்டு விடுறாங்க. அப்பவும் அந்த பிள்ளையினுடைய தமக்கை அவங்க என்ன பண்றாங்க, என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படிக்கு அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்போ பார்வோனுடைய குமாரத்தை என்ன பண்றாங்க, ஸ்நானம் பண்ண அந்த நதிக்கு வரும்போது இந்த பெட்டியை பார்த்து அந்த பிள்ளை அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையை எடுத்து அவங்க பார்க்கும்போது அப்போ அதன் மேல் இரக்கமுற்று இது எபிரேய பிள்ளைகள் ஒன்று அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அக்காவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவங்க என்ன பண்றாங்க, போய் உடனே பார்வோனுடைய குமாரத்திக்கிட்ட அவங்க போய் என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு உங்களுக்காக நான் போய் ஏதாவது ஒரு எபிரேய ஸ்திரியை கூட்டிட்டு வரட்டுமா. அப்ப அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காருல்ல. அந்த பிள்ளையை அப்படியே பார்த்துட்டு அவங்க அப்படியே விட்டுறாம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் போய் அந்த ஒரு பிள்ளையை வளர்க்க ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரட்டுமான்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய தன்னுடைய தாயே என்ன பண்றாங்க, கூட்டிட்டு வராங்க. அப்போ தாயின்கிட்டயே ஒரு அரவணைப்போட மோசேவா ஆண்டவர் என்ன பண்ணாரு, எல்லா அதிகாரத்துக்கு அந்த அதிகாரம்லாம் இருந்தாலும் அது எதுவுமே செல்லாம என்ன பண்றாரு, அந்த வீட்டிலே பாதுகாப்பா மோசேயை அவங்க அம்மா கிட்டேயே வளர்க்கறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபை பாராட்டுறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருடைய மோசேயை மறைத்து அவர் என்ன பண்றாரு, வளர்க்கிறத நம்ம பார்க்க முடியுது. வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மோசே 11ஆம் வசனத்துல 2ஆம் அதிகார யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கும் போது, மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியன் என்ன பண்ணிட்டாராம், வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். நீங்க பாத்தீங்கன்னா மோசே வந்து ஒரு அரண்மனையில வளர்றாரு இல்ல. அப்போ ஒரு நல்ல ஒரு சோபிஸ்டிகேட்டடா ஒரு நல்ல ஒரு சுகமா ஒரு ஆள் என்ன பண்ண முடியும், அந்த அரண்மனையில சந்தோஷமா வாழ முடியும். ஆனாலும் அவர் அதை தேர்ந்தெடுக்காம அவர் என்ன பண்றாரு, என்னுடைய
மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்களே, அவங்களை இப்படி ஒடுக்குறாங்களே எகிப்தியர் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு மேல, அவருடைய ஜனங்களுக்கு மேல அவருக்கு என்ன இருந்திருக்கு, ஒரு அளவில்லாத ஒரு அன்பு இருந்திருக்குல்ல, ஒரு கரிசனை, ஒரு அன்பு. இதெல்லாம் இருந்ததுனாலதான் பிற்காலத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த ஜனங்களை கூட்டிட்டு வர்றதுக்கான ஒரு நல்ல தலைவனா மோசேவை என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்தெடுத்திருக்காரு. ஒரு பெரிய தலைவனா நம்ம ஆகணும் அப்படின்னா எது ரொம்ப முக்கியம்? இன்னைக்கு நிறைய தலைவர்கள் இருக்கலாம் நாட்டுல, இல்ல நிறைய அரசியல்வாதிகள், நிறைய தலைவர்கள் இருக்கலாம். பட் ஆனா எல்லாருக்கும் மக்கள் மேல அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான். அப்ப யார் வந்து அந்த மக்கள் மேல அன்பா இருக்காங்களோ, அந்த மக்களுக்காக கரிசனையா இருக்காங்களோ, அவங்களாலதான் அந்த மக்கள் என்ன பண்ண முடியும், ஒழுங்கா வழி நடத்த முடியும். அப்போ ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா முதல்ல அந்த ஜனங்க கஷ்டப்படும் போது மோசேயால என்ன பண்ண முடியல, அதை பார்க்க முடியல. இதை நம்ம எபிரேயர்ல நம்ம வாசிக்கும் போது, எபிரேயர்ல 11 அதிகாரம் 24 வசனம் 25 வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அவர் என்ன பண்ணாராம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அவர் என்னத்த பெருசா நினைக்கல, அநித்தியமான ஒரு அரண்மனையில பாத்தீங்கன்னா ஒரு சுகபோகமா வாழ்றதுக்கு எல்லாமே இருக்கும் இல்ல. அவர் வந்து ஒரு கையை தட்டினா ஒரு ஓடி வரதுக்கு, பணிவிட செய்யறதுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனா அவர் அதெல்லாம் வந்து பெருசா எடுக்கலையா. அவர் அது எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை அவர் என்ன பண்ணாராம், தெரிந்து கொண்டார். அப்போ அவர் அந்த ஜனங்களுக்காக கஷ்டப்படுறது மாத்திரம் இல்லை, அவங்க கூட இருந்து அவங்களுக்கு எல்லா விதத்துல என்ன பண்ணியிருக்காரு, உதவி செஞ்சிருக்காருல்ல. அப்படி ஒரு கரிசனை, அந்த கம்பேஷன் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும். அது அந்த ஒரு குவாலிட்டினாலதான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, மோசேவை தெரிந்து கொண்டிருக்காருல்ல. அப்போ அவ்வளோ ஒரு நல்ல குணங்களை நம்ம மோசேக்கிட்ட இருந்து நம்மளால என்ன பண்ண முடியுது, கத்துக்க முடியுது. ஸோ இது வந்து அவருடைய அந்த ஏர்லி லைஃப்பை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு தெரியும், இதுல நம்ம 2 அதிகாரத்துல நம்ம பிற்பகுதிகளை வாசிக்கும் போது என்ன ஆகுது, முதல்ல ஒரு எபிரேயரும் ஒரு எகிப்தியரும் வந்து சண்டை போடும்போது மோசே என்ன பண்றாரு, அந்த எகிப்தியனை கொண்டு புதைச்சிடுறாரு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2 எபிரேயர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மோசே போய் அதில் தலையிடும் போது அவர் என்ன சொல்றான், அன்னைக்கு அந்த எகிப்தியனை நீ கொண்டா மாதிரி என்னையும் நீ வந்து கொண்டுடலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு உடனே மோசேக்கு ஐயோ காரியம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. அதே மாதிரி பார்வோன் என்ன பண்றாரு, மோசேய கொலை செய்ய வகை தேடுறாரு. அப்போ மோசே என்ன பண்றாரு, பார்வோனுக்கு தப்பி மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மீதியான் தேசத்துக்கு அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தகப்பனுடைய ஆடுகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டுறதுக்காக அந்த ஆடுகளை கூட்டிட்டு வரும்போது மற்ற மேய்ப்பர்கள் என்ன பண்றாங்க, அவங்கள துரத்துறாங்க. அப்போ மோசே என்ன பண்றாரு, அவங்களுக்கு துணையா நின்று அந்த ஆடுகளுக்கெல்லாம் என்ன பண்றாரு, தண்ணீர் காட்டுறாரு. அப்போ அவருடைய சொந்த மக்கள் மேல அவருக்கு வந்து ஒரு அன்பு, ஒரு கரிசனை வந்திருக்கு. அதே மாதிரி வேற ஒரு தேசத்துக்கு அவர் போறாரு, அவரே வந்து உயிருக்கு பயந்து ஓடி போற ஒரு நிலைமையில நம்ம பார்க்கிறோம். ஆனா அங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அவர் என்ன பண்றாரு, அந்த பிரச்சனை யாரோ என்னவோ பண்ணிட்டு போறாங்க, ஏற்கனவே ஒரு பிரச்சனையில தலையிட்டு தான் நம்ம வந்து இங்க ஓடி வந்திருக்கோம், திரும்பியும் போய் இந்த ஊர் மக்கள்கிட்ட வேற எதுக்கு சண்டைக்கு போய் பிரச்சனை பண்ணி திரும்ப நம்ம எங்க ஓடி போறதுலாம் அவர் யோசிக்கல இல்ல. அந்த மேய்ப்பர்கள் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேர் ஸ்ட்ராங்கா தான் இருந்திருப்பாங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த லேடிஸ் வரும்போது அவங்க என்ன பண்றாங்க, அவங்கள வந்து அது தண்ணி காட்ட விடாதபடிக்கு அவங்களுக்கு தடை பண்றாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு துணையா நின்று அந்த ஆடுகளுக்குலாம் என்ன பண்றாராம், தண்ணீர் காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணலை, விடலை. அப்போ ஒரு தெரிஞ்சு அவருடைய மக்கள் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு கரிசனை இருந்ததோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மேலே, அவருக்கு யாருன்னே தெரியாத ஒரு அந்நிய தேசத்து மக்கள் மேலேயும் அவருக்கு அந்த ஒரு தப்புன்னு வரும்போது அதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் எதிர்த்து நிற்கிற ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை நம்மளால என்ன பண்ண முடியுது, மோசே கிட்ட பார்க்க முடியுது. அப்போ அது நிமித்தம் தான் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மீதியான் தேசத்து ஆசாரியர் அவங்க மகள்கிட்ட என்ன பண்ணுறாரு, நீங்கள் ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது திரும்ப போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க, அவங்க மோசையை கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கேயே தங்கியிருங்கன்னு சொல்லி கேட்கும்போது அதே மாதிரி அங்கே தங்கியிருந்தது மாத்திரம் இல்லை, அவருடைய மகளையும் என்ன பண்ணுறாங்க, சிப்போரால் அப்படின்னு தன் குமாரத்தையே மோசேக்கு அவர் என்ன பண்ணுறாரு, விவாகம் பண்ணி கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மீதியான் தேசத்தில் மோசேயினுடைய விவாகம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 2 பிள்ளைகளை தெய்வன் என்ன பண்ணுறாரு, மோசேக்கு கொடுக்குறாரு. இதை குறித்து நம்ம யாத்திராகமத்தில் 18 அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்தை நம்மளால வாசிக்க முடியும். அவங்க கிளம்பும் போது அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போறதை நம்ம பார்க்க முடியுது. அவனுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான்.
நான் அந்நிய தேசத்திலே பரதேசியானேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். ஸோ கெர்சோம், எலியேசர் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேக்கு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மோசே இங்க மீதியான் தேசத்துல இருக்காரு. ஆனா அந்த கொஞ்சம் இடைப்பட்ட காலத்துல பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அமைதியாவே தான் இருக்கு இல்ல, எந்த ஒரு இதுவும் என்ன ஆகல. அந்த ஒரு 40 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மோசே வந்து இந்த மீதியான் தேசத்துல இருக்கிற அந்த 40 வருஷம் இங்கே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணிட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்க. திரும்பியும் 1 அதிகாரத்துல நம்ம என்ன பார்த்தோமோ அதே பகுதிகள் திரும்பியும் 2 அதிகாரத்துல நம்மளால பார்க்க முடியுது. யாத்திராகமம் 2 அதிகாரத்துல இந்த 24ஆம் வசனம் 25ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைந்தருளினார். ஸோ 4 காரியத்தை இங்க நம்ம பார்க்க முடியுது. தேவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுடைய பெருமூச்சை கேட்டார். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய புலம்புவோம் இல்லை, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம புலம்புறது தான் அதிகமாக இருக்கும். அப்போ எப்போ அந்த புலம்புறது கூட நின்று பெருமூச்சு நமக்கு வரும் அப்படின்னா, புலம்பி 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 இதுக்கு மேலே புலம்புறதுக்கு கூட ஒன்றுமே இல்லை, புலம்பி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நமக்கு என்ன வரும், பெருமூச்சு வரும் இல்லை. ஏன்னா வந்து நம்ம யூஸ்வலாகவே வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவோம், இல்லை நம்மளே ஏதாவது யோசிப்போம், புலம்புவோம். அப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அதிகாரம் ஃபுல்லாக நம்ம அவங்களுடைய புலம்பல் தான் நம்ம பார்க்குறோம்ல. அவங்க எப்படி மோசே பறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை குறித்து பார்த்தோம். இப்போ 40 வருஷம் அவங்க என்ன பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டே தான் இருந்திருக்காங்க. ஒரு பீரியட்ல அவங்க புலம்பலை விட்டுட்டு அவங்க என்ன விட ஆரம்பிச்சிட்டாங்க, இதுலேருந்து நம்ம என்னைக்கு இதுலேருந்து ஒரு விடுதலையை நமக்கு கிடைக்க போகுது, என்னைக்கு நம்ம இங்கேருந்து நம்ம வந்து இந்த விடுதலை நமக்கு யார் கொண்டு வர போறான்ற ஒரு பெருமூச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த பெருமூச்சை கூட ஆண்டவர் என்ன பண்றாரா, கேட்கிறார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய ஒரு பெருமூச்சை கூட அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா வேதம் சொல்லுது, அவர் நம்மளுடைய ஒவ்வொரு ஜெபங்களையும் அவர் என்ன பண்றாரா, கேட்கிறாருல. தானியேல் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டுச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டங்கள் நிமித்தம் தான் அது டிலே ஆகுது. அப்போ அந்த டிலே கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, துரிதமா அவருடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சங்கீதத்துல ஒரு வசனம் வாசிக்கலாம். 34ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், நீங்களாக்கி அவர் விடுவிப்பார். இப்போ நம்ம கூப்பிடும் போது ஆண்டவர் நம்மளை அதை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறார் இல்லை. ஏன்னா நிறைய விக்கிரகங்கள் இருக்கு, அதெல்லாம் என்னது, கண்ணிருந்து காணாது, காதிருந்து கேட்காது, அதால எதுவுமே செய்ய முடியாது, தன் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய தேவன் அவர் என்ன பண்றாரா, நம்மளுடைய ஒவ்வொரு பெருமூச்சை கூட அவர் கேட்கிற தேவனா இருக்கிறார். அதே மாதிரி 1 யோவான்ல 5 அதிகாரம் 14, 15 அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதையாவது கேட்டா அவர் நமக்கு செவி கொடுக்கிறாருன்றதுதான் அவரை பற்றி இருக்கிற தைரியம் அப்படின்னு இருக்குல்ல. நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் நம்ம தெரிஞ்சிருந்தா நம்ம கண்டிப்பா கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவர் நம்முடைய பெருமூச்சை கேட்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் நினைவு கூறுறாரு இல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு அவர் என்ன வந்து உடன்படிக்கை செஞ்சாரோ அந்த உடன்படிக்கை ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர் நினைவு கூறுகிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதத்துல கூட ஒரு வசனம் நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை அவர் என்ன பண்ண மாட்டாராம், மறக்கவே மாட்டார். நம்ம கூப்பிடுறத அவர் என்ன பண்ணுவாரு, ஞாபகம் வச்சு அவர் நம்மளுக்கு பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சங்கீதம் 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படியாக தேவன் நம்மளை நினைக்கிற தேவன், நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவனா இருக்கிறார், நம்மளை பார்க்கிற தேவனா இருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா ஆகார் வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய நாச்சியார்கிட்ட இருந்து அவங்க என்ன பண்றாங்க, இது பண்ணி என்ன பண்றாங்க, ஓடி போறதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, வனாந்திரத்துல அலைஞ்சு திரியும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆகாரேன்னு சொல்லி என்ன பண்றாரு, கூப்பிடுறாரு. அப்போ ஆகார் என்ன சொல்றாரு, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்கிற தேவனை நான் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்றார். அப்ப தேவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் அதை கண்ணோக்கி பார்க்கும் போது அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரா, நினைந்தருளினார். நினைந்தருளி தான் ஆண்டவர் திருப்ப என்ன பண்றாரு, மோசேவை அழைக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2 பார்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து 3வது பார்ட்ல தான் நம்ம பார்க்க போறோம்.
மோசேவை ஆண்டவர் என்ன பண்றாரு, அழைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. யாத்திராகமத்துல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருக்குது. அப்போ அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன இது முச்செடி எரிஞ்சிட்டு இருக்கு, ஆனா இது என்ன பண்ணல, வெந்து போகல அப்படின்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, முச்செடி நடுவிலிருந்து தேவன் என்ன பண்ணாரு, அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் என்ன பண்றாரு, மோசேவை பெயர் சொல்லி கூப்பிடுறத நம்ம பார்க்குறோம் இல்ல. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம எல்லாரையும் எப்படி அழைக்கிறாராம், அவர் பெயர் சொல்லி அவர் அழைக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம இதை குறித்து வாசிக்கும் போது ஏசாயால நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்படி சும்மா கூப்பிடல, பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. அந்த ஒரு சாமுவேல் எப்படி பெயர் சொல்லி கூப்பிட்டாரு சின்ன வயசுல, அதே மாதிரி மோசேவை என்ன பண்றாரு, பெயர் சொல்லி கூப்பிடுறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி ஏசாயாலேயே 49ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிச்சோம் அப்படின்னா, தூரத்திற்கு ஜனங்களை கவனியுங்கள், தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஆண்டவர் எப்போ நம்மளை அழைச்சாராம், தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்மளை அழைச்சது மாத்திரம் இல்லை, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் யார் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்மளை தாயின் கர்ப்பத்துல நம்ம இருக்கும் போதே நம்மளுக்கு பேரெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வைக்கிறாங்கல்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாரு, தாயின் கர்ப்பத்துல இருக்கும் போதே நம்மளை என்ன பண்றாரு, பெயர் சொல்லி அழைக்கிறத நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, மோசேயை பெயர் சொல்லி அழைத்த தேவன் தான் யாருங்கிறதையும் மோசேக்கு என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு இல்ல. மோசே கேட்கிறாரு, யார் உன்னை அழைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசேக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஆதி ஆகமத்தில் நம்ம ஆபிரகாம் கூட ஆண்டவர் பேசுறதை பார்க்குறோம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரோடையும் பேசுறதை பார்க்குறோம். ஆனால் இங்கே மோசேக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விசேஷமாக அவருடைய நாமத்தை என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துறாருல்ல. அவருடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஐ எம் தட் ஐ எம், அதாவது நான் தான் அப்படிங்கிறது தான் அவருடைய நாமம். இதை குறித்து நம்ம யோவானில் நம்ம ஏசு கிறிஸ்து சொன்னதை நம்மளால பார்க்க முடியுது. யோவானில் 18ஆம் அதிகாரம் 4லேருந்து 6 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்தனுடைய அந்த கடைசி அவர் சிலுவைக்கு போவதுக்கு முன்பாக அவரை பிடிக்கிறதுக்கு வராங்க. அவரை பிடிக்க வந்துட்டு அவர் தெரியாம என்ன பண்றாங்க, அவரையே என்ன பண்றாங்க, தேடுறாங்க இல்ல. அவர் தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு எதிர்கொண்டு போறாரு. அப்போ யாரை தேடுகிறீங்க அப்படின்னு ஏசு கிறிஸ்துவை கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு இயேசுக்கிட்டே சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் தான் அப்படிங்கிறாரு இல்ல. அப்ப அதே நாமும் தான். அப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்ம திருத்துவ தேவனை நம்ம என்ன பண்றோம், தொழுது கொள்கிறோம் இல்ல. நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வல்லமையை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அப்படியே பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அப்போ அவ்வளோ வல்லமை அந்த நாமத்துல இருக்கு இல்ல. அப்போ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மோசேவை பேர் சொல்லி அழைக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மோசேக்கு தம்மை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பர்சனலாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மோசே கூட பேசுகிறத நம்மளால பார்க்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மோசே கூட என்னதான் பர்சனலாக பேசினாலும் மோசே என்ன பண்ணுறாரு, நிறைய எக்ஸ்கியூஸை சொல்லிட்டே இருக்காருல்ல. நான் வந்து போக மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு, நிறைய காரணங்களை சொல்கிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா யாத்திராகமத்திலே 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அவர் என்ன கேட்குறாரு, பார்வோன் கிட்ட போய் சொல்றதுக்கு நான் எம்மாத்திரம், இதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்கிற மாதிரி என்ன பண்றாரு, மோசே பேசுகிறத நம்மளால பார்க்க முடியுது இல்ல. ஏன்னா மோசே வந்து பார்வோனுக்கு பயந்துதான் என்ன பண்றாரு, அங்கேயே வந்து அந்த மீதியான் தேசத்துக்கு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் திரும்பி பார்வோன்கிட்ட போன்னு சொன்ன உடனே மோசே என்ன சொல்றாரு, பார்வோன் கிட்ட போய் சொல்றதுக்கு நான் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த தகுதிங்கிறது நம்மளுடைய எந்த ஒரு காரியத்தினாலே உண்டாகிறது இல்லை, அது தேவன் நம்மளை தகுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார்ல. ஏன்னா 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது,
எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இது என்னால முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இது என்னோட தகுதி கிடையாது. எனக்கு அந்த தகுதியை கொடுக்கறது யார் தான்? தேவன் தான் இல்ல. அப்ப அவர் தான் என்ன பண்றாரு, அவர் தகுதிப்படுத்தி அவர் நம்மளை என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அப்போ அப்படி அவர் நம்மளை தகுதிப்படுத்தி அனுப்பும் போது, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து தடை பண்ணி நம்ம போக மாட்டோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து நிற்கக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வாட்டி மோசே வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து பின்வாங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல்ல என்ன சொல்றாரு, நான் ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் அனுப்புறதுன்னு கேட்டால் நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அப்பதான் என்ன பண்றாரு, அவருடைய நாமத்தை என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு. அதற்கு தேவன் இருக்கிறாகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக அப்படின்னு அவருடைய நாமத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றாருல்ல. அந்த நாமத்தை சொல்லும் போதும் மோசே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, நான் அதே திரும்ப 3வது வாட்டி சொல்றாரு, 4 அதிகாரம் 1ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், தேவன் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்றான். அவங்க நான் சொன்னாலும் தேவன் தான் என்னை அனுப்பினாருன்னு சொன்னாலும், அவருடைய நாமத்தை நான் சொன்னாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, என்னை நம்ப மாட்டாங்க. தேவன் உனக்கு தரிசனமே ஆகலை, உன் வாக்குக்கெல்லாம் என்னால் செவி கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அடையாளத்தை கொடுக்குறாருல, உன் கோலை வந்து என்ன பண்ணு, தரையில் போடு அப்படின்னு சொன்ன உடனே அது என்னவா மாறுது, சர்ப்பமாக மாறுது. அப்போ திரும்பியும் அதை எடுத்து புடி அப்படின்னும் போது கோலா மாறுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மடியில் உன் கையை போடு அப்படிங்கிறாரு, அதை வெளியே எடுக்கும் போது உறைந்த மழையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. திரும்ப போடும்போது அது நார்மலாக மற்ற சதையை போல் ஆயிட்டு. அப்புறம் 2 ஒரு அற்புத அடையாளத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒவ்வொருத்துக்கும் ஆண்டவர் வந்து மோசேக்கு என்ன பண்ணிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப அவர் என்ன பண்றாரு, அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, அவரை தயார்படுத்திட்டே இருக்காரு. இல்ல இதெல்லாம் நீ காமி, இதை காமிச்சா அவங்க நம்புவாங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளோத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா 4 அதிகாரம் 10ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னானது தேவரீர் உமது அடியானோடே பேசினதற்கு பின்னானது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தை நாவும் உள்ளவன். ஸோ என்னால் வந்து அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாலாம் என்னால் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, எனக்கு வந்து திக்குவாய் இருக்கு, எனக்கு மந்த நாவு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்பயும் நிறைய எக்ஸ்கியூஸை சொல்றாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ, உன்னோட நான் இருந்து நீ பேச வேண்டியதை நான் போதிப்பேன் அப்படிங்கிறாரு இல்லை. நான் உனக்கு பதிலாக நான் உன் கூட இருந்து நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லும் போதும் திரும்பியும் மோசே என்ன பண்றாரு, 13ஆம் வசனத்துல 5வது தடவை, அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற வேற யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிறைய பயப்படும் போது கூட ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு, நீ பயப்படாத நான் கூட இருக்கேன், பயப்படாத நான் கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நிறைய இடத்துல பலப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இல்ல நான் போக மாட்டேன், வேற யார்கிட்டயாவது இந்த வேலையை கொடுங்க அப்படின்னும் போது ஆண்டவருக்கு என்ன வருது, கோபம் வர்றதை நம்ம பார்க்கிறோம்ல. இங்க பாத்தீங்கன்னா அப்பொழுது 14ஆம் வசனத்துல, கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் கொண்டவராகி, லேவியனான ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும், அவன் உனக்கு வாயா இருந்து பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்தும் போது, பலப்படுத்தும் போது அவர் அதுக்கேற்ற தகுதிகளை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதற்கு எதிர்த்து நிற்க கூடாது இல்ல. ஏன்னா நம்ம யோனாவை குறித்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய கோபம் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நம்மளால அந்த யோனாவுடைய கதையிலிருந்து நம்மளால என்ன பண்ண முடியும், அதை தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவருடைய கோபப்படும் போது கடல் என்ன ஆகுது, அந்த அளவுக்கு கொந்தளிச்சு அவ்வளோ பெரிய ஒரு புயல் வந்து வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அப்படி நம்ம ஆண்டவரை கோவப்படுத்தாம நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம சுருக்கமா இந்த ஆண்டவருடைய அந்த வல்லமைகள் எப்படி அந்த ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு எப்படி ஆண்டவர் அந்த 10 வாதைகள் அனுப்புனாருன்றது வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு மித்த காரியங்களை நம்ம அடுத்த வாரம் நம்ம வந்து அதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய நேரம் படிச்சிருப்போம், திரும்ப ஒரு வாட்டி நம்ம அதை பார்ப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 வாதைகளை அந்த இஸ்ரவேல் தேசத்தை அந்த எகிப்து தேசத்தில் நடப்பித்ததுக்கு கிட்டத்தட்ட நிறைய காரணங்கள் இருக்கும்ல. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து நான் எவ்வளோ பெரிய தேவன்ன்றது அந்த மக்களுக்கு காட்டணும் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்போட அந்த ஆண்டவரோடு இருந்த அந்த ஒரு ஐக்கியம் வந்து முடிஞ்சு போச்சு இல்லை. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாமல் பல வருஷம் அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அப்போது அந்த தேவனுடைய வல்லமையை அவருடைய ஜனங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும், அது ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த எகிப்து தேசத்தில் இருக்க மக்கள் வந்து என்ன பண்ணணும், அவங்க உணர்ந்து கொள்ளணும்
அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாதை வந்து அவங்க உணர்ந்து கொள்றதுக்கு மாத்திரம் இல்லை, அவங்க கிட்டத்தட்ட அந்த 400 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேல் மக்களுடைய உழைப்பை அவ்வளோ தூரம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உறிஞ்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும்ல. ஏன்னா அவ்வளோ சுமைக்கிற வேலையினால அவங்க என்ன பண்ணுறாங்க, அவ்வளோ ஒரு அமிழ்த்தி அவங்களை என்ன பண்ணுறாங்க, கடுமையாக வேலை வாங்குறாங்க. அப்போ அவ்வளோ தூரம் அவங்க சம்பாதிச்ச அந்த செல்வாக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்களுக்கு எதுவுமே இல்லை. யாருக்காக தான் அவங்க எல்லாமே சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க, அந்த எகிப்து தேசத்துக்காக தான் அவங்க சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்களை அவங்க சுரண்டி அவங்கள வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்குனாங்களோ, அந்த எந்த அளவுக்கு அந்த செல்வங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்துச்சோ அது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களுடைய நிலமா இருக்கட்டும், அவங்களுடைய ஆடு மாடுகளாக இருக்கட்டும், அவங்க என்னெல்லாம் சேர்த்து வச்சாங்களோ எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அழிக்கிறாரு இல்லை. அதே மாதிரி அவங்க என்னென்னலாம் பொன் வெள்ளி நகைலாம் வச்சுருக்காங்களோ எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க திரும்ப போகும்போது கொடுத்து அனுப்புறதை நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் கிட்ட எல்லாம் அவங்க போய் கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போனால் போதும்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்கல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கடந்து ஒரு அவ்வளோ பேர் வந்து இப்போது அத்தனை லட்சம் மக்கள் அவங்க கடந்து போகும்போது சுற்று வட்டாரத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும்ல. ஒரு கூட்ட மக்கள் இப்படி வந்து கால்நடையாக அவங்க நடந்து வராங்க, அவங்க நம்ம கூட சண்டைக்கு வருவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு திகில் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். அப்போது இந்த இவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் இங்கே செஞ்சு கண்டிப்பாக அந்த பக்கத்தில் இருக்க எல்லா தேசத்தாரும் இதை என்ன பண்ணியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்கல்ல. இந்த கேள்விப்படும் போது எல்லாருக்குமே இந்த மக்கள் மேலே என்ன இருக்கும், ஒரு பயம் இருக்கும்ல. அப்போ இவங்களுடைய தேவன் ரொம்ப பெரிய தேவன், நம்ம தேவையில்லாமல் இவங்க கிட்ட என்ன பண்ணக்கூடாது, எதுவும் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ணால் கண்டிப்பாக இந்த எகிப்தியருக்கு என்ன நிலைமை ஆச்சோ அதே நிலைமை தான் நமக்கும் ஆகும் அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அமைதியாக இவங்க கடந்து போகிற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எந்த ஒரு போருக்கோ இல்லை வேற எந்த காரியங்களும் வராதபடிக்கு அவங்களுக்கு பயம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியங்களெல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் வாசிக்கும் போது யாத்ராகமத்தில் 15 அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா செங்கடல்ல பார்வோனுடைய சேனையெல்லாம் அவிழ்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அந்த பாட்டு பாடி துதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு பகுதி நம்ம வாசிக்கலாம். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். அப்போ அவங்களெல்லாம் வந்து ஒரு பயம் வந்து பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் இதை கேட்டு என்ன பண்ணுவாங்க, கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸ் இது வழியாக தான் அவங்க டிராவல் பண்ணி என்ன பண்ணணும், அந்த கானான் தேசத்துக்கு போகணும். அப்போ அந்த மக்கள் எல்லாம் இந்த அற்புதத்தை இப்படி பார்வனுடைய சேனை மொத்தமாக அந்த செங்கடல்ல கவிழ்க்கப்பட்டு போனது, இந்த 10 வாதைகள்னால ஆண்டவர் வாதிச்சது, இதெல்லாம் கேட்கும் போது அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா குடிகளுக்கும் ஒரு பயமும் ஒரு திகிலும் வரும் அப்படிங்கிறத நம்மளால இங்கே பார்க்க முடியுது. இது மாத்திரம் இல்லை, இந்த 10 வாதைகளும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எகிப்து தேசத்தில் நிறைய விதமான விக்கிரகங்களை அவங்க என்ன பண்ணாங்க, தெய்வர்களாக கொண்டு இருந்தாங்க. இந்த 10 வாதைகளுமே பார்த்தீங்கன்னா அந்த 10 விதமான எகிப்தின் தெய்வங்கள், அதை வந்து தேவன்னு நம்ம சொல்ல முடியாது, அவங்க வழிபட்ட அந்த விக்கிரகங்கள், அந்த தெய்வங்கள் தேவதைகள், அது எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் நிர்மூலமாக்குறதுக்காக ஆண்டவர் ஒரு வாதையிலையும் அதை என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதிபலிச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம பார்க்கும்போது முதல் வாதையை குறித்து நம்ம பார்க்கும்போது யாத்ராகமத்தில் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துலேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் நம்மளால வாசிக்க முடியும். நமக்கு தெரியும் முதல் வாதை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தண்ணியை ரத்தமாக என்ன பண்ணுறாரு, மோசேயினுடைய கோலை வந்து அந்த நதியில் நீட்டும் போது தண்ணியெல்லாம் என்னவா மாறுது, ரத்தமாக மாறுது. அப்போது இது பார்த்தீங்கன்னா அவங்க ஹப்பி அப்படின்னு ஒரு விக்கிரகத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆராதனை பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த நைல் நதியினுடைய கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இதை என்ன பண்ணியிருக்காரு ஆண்டவர், ஒன்றுமே இல்லாமல் அந்த தண்ணியை முழுக்க ரத்தமாகி என்ன ஆச்சு, அதில் இருந்த மீன்கள் எல்லாம் செத்து ஒன்றும் இல்லாமல் அது என்ன ஆகுது, அழுகி அந்த தேசம் முழுக்க நாற்றம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ஆக்கினையை கொடுத்துருக்காரு. அப்போது அது வந்து நம்ம முதலாவது பார்க்குறோம். ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும், 2வது வாதை யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 1லேருந்து 15 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது என்ன பண்ணுறாரு, அந்த கடலில் எல்லாமே எதை பிறப்பிக்குது, தவளைகளை பிறப்பிக்குது. எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய கட்டிலேருந்து வீட்டிலேருந்து சாப்பிட்ற தட்டுலேருந்து எல்லாத்துலேயும் என்ன வர வச்சாரு,
தவளைகளை வர வைக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தவளை மாதிரி தவளையோட தலை இருக்குது அந்த தெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா. அப்போது அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த தவளைகளை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வழிபட்டிருக்காங்க. அந்த தவளைகளை வழிபட்டு அதை ஒரு தெய்வமாக என்ன பண்ணியிருக்காங்க, விக்கிரகமாக அவங்க அதை கொண்டாடியிருக்காங்க. அப்போ அதை வச்சே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள அழிக்கிறாரு இல்லை. அதை வச்சே வந்து ஒரு வாதையினால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வாதிக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம். அப்பொழுது நீ உன் கோலை வந்து பூமியின் மேல நீ நீட்டும் போது புழுதியின் மேல அடிக்கும் போது அதெல்லாம் என்னவா மாறும், பேன்களாய் மாறும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த புழுதி வந்து என்னவா மாறுது, பேனா மாறுது. அந்த புழுதி அந்த அந்த ஏர்த்தினுடைய அந்த டஸ்ட், அதுக்கு வந்து ஒரு கடவுள் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கெப் அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபட்டிருக்காங்க. அப்போது அதை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த புழுதி வந்து எதை கொண்டு வருது, எல்லாத்துக்கு மேலேயும் பேன்களை கொண்டு வந்து ஒரு அழிவை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்துலேருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, வண்டுகள், பலவிதமான வண்டுகளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. ஸோ இதை குறித்து நம்ம பார்க்கும்போது கெப்ரி அப்படின்னு சொல்லி ஒரு விக்கிரகத்தை அவங்க வழிபட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதோடைய தலை வந்து வண்டோடைய தலை மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த வண்டை கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விக்கிரகமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வழிபட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட தெய்வங்களை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த எகிப்து தேசத்தில் வழிபட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 8ஆம் அதிகாரம் 20லேருந்து 32 வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாரு, சகல விதமான மிருகங்கள் மேலேயும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொள்ளை நோயை வர வைக்கிறாரு. அப்போ எல்லாம் அவங்களுடைய கழுதை, குதிரை, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் என்ன வருது, கொள்ளை நோய் வருது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கோசை நாட்டை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, வண்டு வராதபடி விசேஷப்படுத்துறாரு. இந்த கொள்ளை நோய் இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, விசேஷப்படுத்துறத நம்ம பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஹேத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எருது அந்த தலையுள்ள ஒரு தெய்வத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபட்டிருக்காங்க. அப்போது என்ன பண்ணியிருக்காரு, அந்த கொள்ளை நோயை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த எல்லா மிருக ஜீவன்களுக்கும் என்ன பண்ணியிருக்காரு, கட்டளையிட்டிருக்காரு. அது மொத்தமாக நிர்மூலமாகத்தக்கதாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்தில் நம்ம முதல்ல வாசிக்கும் போது என்ன வருது, 9ஆம் அதிகாரம் முதல்ல நம்ம அந்த கொள்ளை நோயை குறித்து பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொப்பளங்கள், அந்த சாம்பலை அள்ளி போடும்போது என்ன பிறப்பிக்குது, அது கொப்பளங்களை பிறப்பிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஐசிஸ் அப்படின்னு ஒரு விக்கிரகத்தை அவங்க வந்து வழிபட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிசன், அந்த ஹீலிங், அது ரிலேட்டடான ஒரு விக்கிரக இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த வழிபாடை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கடைபிடிச்சிருக்காங்க. அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த உடம்பு முழுக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு அந்த கொப்பளங்களினால அவங்களை என்ன பண்ணியிருக்காரு, பாதிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 13லேருந்து 35 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது கல் மழையை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. கல் மழையை கொடுத்து மொத்தமாக அந்த நிலங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க வீடுகளாக இருக்கட்டும், இல்லைன்னா அவங்க அந்த ஆடு மாடுகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு அழிவு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார். இது பார்த்தீங்கன்னா நட் அப்படின்னு சொல்லி அந்த வானத்துக்கான கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வானத்தில் அந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க அதை வழிபட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 10ஆம் அதிகாரம் 1லேருந்து 20 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது வெட்டுக்கிளிகள், திரளான வெட்டுக்கிளியை பிறப்பிச்சு அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, எல்லா பயிர் வகைகளையும் அது என்ன பண்ணிருச்சு, ஆல்ரெடி கல்மலை என்னத்தை பாக்கி விட்டுட்டு போச்சோ அது எல்லாத்தையும் எது அழிச்சு போட்டுருச்சு, வெட்டுக்கிளி அழிச்சு போட்டுருச்சு இல்லை. அதுக்கு நேப்ரி அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தானியத்துக்கான ஒரு கடவுள், அதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வழிபட்டிருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லாமல், எந்த ஒரு பயிருமே இல்லாமல் மொத்தமாக அதை என்ன பண்ணிடுது, எல்லாத்தையும் அழித்து நிர்மூலமாக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 21லேருந்து 29 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது பயங்கரமான காரிருள் இல்லை, தடவி விட கொள்ளத்தக்கதான ஒரு காரிருள். அவங்கள அப்படி ஒரு இருட்டு, எதுவுமே தெரியாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரியனை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லி அதையும் வழிபட்டிருக்காங்க. அப்போ எந்த ஒரு சூரிய கடவுளாலையும் என்ன பண்ண முடியல, ஆண்டவருடைய அந்த இருட்டை போக்கி என்ன பண்ண முடியல, வெளிச்சத்தை கொடுக்க முடியல. அப்படி ஒரு காரிருள ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்டளையிட்டிருக்காரு. ஆனால் அதே கோசை நாட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெளிச்சம், தேவன் அவ்வளோ வெளிச்சத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்காருல்ல. ஏன்னா கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படி ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, காண்பிச்சிருக்காரு. அடுத்து அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா குடும்பத்திலையுமே முதல் தலையீற்ற ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
சங்கரிக்கிறார் இல்லை. 12 அதிகாரம் 29 39 வரைக்கும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய யாத்திராகமம் முதல் அதிகாரத்தில் அவன் பார்வோன் என்ன பண்ணுறான், எல்லா இஸ்ரவேல் ஆண் பிள்ளைகளையும் கொலை பண்ணணும், நதியில் தூக்கி போடணும் அப்படின்னு பார்வோன் ஒரு கட்டளையை கொடுக்குறான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் இஸ்ரவேல் மக்கள் கடந்து போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே என்ன எப்படி எல்லார் வீட்லேயும் இருக்க ஆண் பிள்ளையெல்லாம் நீ கொலை பண்ணியோ அதே மாதிரி இப்போ ஒரு அந்த பைபிள் என்ன சொல்லுது, எல்லா தலைப்பிள்ளையும் அந்த சாவு இல்லாத வீடே இல்லையா, எல்லா வீட்லேயும் ஒரு சாவு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அனுமதிச்சிருக்காருல்ல. எல்லா வீட்லேயும் ஒரு சாவு. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, துரிதமாக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் போய் ஆராதனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பார்வோனோட இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்காரு. போங்கன்னு சொல்கிறாரு, திரும்ப பார்வோன் என்ன பண்ணுறாரு, விட மாட்டுறாரு. இல்லை முதல்ல நீங்கள் மட்டும் போங்க, புருஷர்கள் மட்டும் போங்க, அடுத்து உங்கள் பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு போங்க, அடுத்து ஆடு மாடுகளை விட்டுட்டு போங்க, இப்படி நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஆனால் எப்போ அந்த தலைப்பிள்ளைகளெல்லாம் ஆண்டவர் அழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்கள அனுப்பத்தக்கதாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வெள்ளி உடைமைகள் பொன் உடைமைகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, துரிதப்படுத்தி அவங்கள அனுப்புறதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தெய்வ பிள்ளைகளுக்கும் அந்த எகிப்தியருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வித்தியாசத்தை கட்டளையிடுகிறார். அப்படியாக 10 வாதைகளினால அவங்கள வாதிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தில் என்னெல்லாம் வந்து அவங்க ஒரு 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 தேசம்னா வந்து என்னெல்லாம் வந்து நம்ம ஒரு தேசத்துக்கான எதெல்லாம் வந்து நம்ம அதுக்கான ஒரு விளைச்சல் தான் முக்கியம், இல்லைன்னா அதோடைய வேல்யூவை எப்படி நம்ம சொல்லுவாங்க, எப்படி ஆடு மாடுகள் இருக்குது, என்ன சேர்த்து வச்சுருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக நிர்மூலமாக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் நம்ம அந்த பஸ்காவை குறித்து, அதுக்கப்புறம் அவங்க எப்படி அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போனாங்க, அடுத்து எப்படி அந்த 10 கற்பனைகளை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, இன்னும் வந்து அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து அற்புதங்களை செஞ்சார், நிறைய அற்புதங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்த குறித்தும் நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மோசைக்கிட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியும், கற்றுக்க முடியும். அப்போ எப்படி நம்ம அந்த மோசையை போல் நம்ம ஒரு கரிசனையாக நம்ம மற்றவங்க மேலேயும் நம்ம குடும்பங்களை நம்ம மக்கள் மேலேயும் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதுக்கான தகுதிகளை கொடுத்து நம்ம என்ன பண்ணுவார், கண்டிப்பாக எடுத்து உபயோகப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த 10 வாதை நம்ம பார்க்குறோம். எகிப்தின் தேவர்கள் மேலே ஆண்டவர் என்ன செய்தாராம், நீதி செலுத்தினார் அப்படின்ட்டு. அவங்க எதெல்லாம் மேன்மையாக நினைச்சாங்களோ, எதையெல்லாம் வணங்கினாங்களோ அது மேலே ஆண்டவர் வாதை அனுப்பி வாதித்தார். அது மாத்திரமல்ல, விசேஷமாக அந்த வாதை இன்னும் பின்னால் அதுக்கப்புறம் செங்கடல் கடந்து போகும்போது எகிப்தில் இருக்கிற மக்கள் இவங்களை ஒடுக்குனதுனால அவங்கள என்ன செய்தார், ஆண்டவர் பழி வாங்கினார். அப்போ அவங்க மேலே ஒரு நியாய தீர்ப்பு மாத்திரம் இல்லை, அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்தோம். அதை கடந்து எகிப்தை கடந்து கானான் தேசத்துக்கு போகும்போது நிறைய ஜாதிகள் வழியில் இருப்பாங்க. ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், கிர்காசியர், இப்படி அநேக ஜாதிகள் இருப்பாங்க. அப்போது இவங்க வர்ற இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது இவங்களை குறித்து ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்குறார். அதே போல தான் ஆண்டவர் உங்கள் கூட இருந்து கிரியை செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பார். சத்துருக்கள் மேலே கர்த்தர் நீதி செலுத்துவார். அது மாத்திரம் ஃப்யூச்சரில் இதெல்லாம் கேட்குற மக்கள் இவங்க கூட ஏதோ ஒரு விசேஷமான பாதுகாப்பு, ஒரு தேவன் இருக்கிறார். அதனால் நம்ம இவங்களுக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது, ஒரு பயத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், உண்டு பண்ணுகிறார். கர்த்தரை சூத்திரம் பண்ணி ஜெபமனும். ஆண்டவரே, அருமையான மோசேயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பிறந்த நாள் முதல் ஆண்டவரை மரண நாள் வரைக்கும், அவனுடைய பிரேத குழி வரைக்கும் கர்த்தர் அவனை மறைத்தீர், பாதுகாத்தீர். மோசையை கொண்டு கர்த்தாவே பலத்த காரியங்களை செய்தீர். ஆண்டவரே, மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன்னு சொல்லி அடுத்த சந்ததியில் யோசுவாவுக்கு சொன்னீர். அதே போல இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவர்களோடு இருந்து கர்த்தர் கிரியை செய்தது போல இன்னைக்கு உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. விரோதமாக எழும்புகிற சத்துருக்கள் மேலே கர்த்தர் நீதி செலுத்துகிற தேவன், பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன், கூட இருந்து அற்புதமாக அதிசயமாக வழிநடத்துகிற தேவன். அதே போல ஒவ்வொரு மக்களின் குடும்பங்களையும் கர்த்தர் அப்படியாக பாதுகாப்பீராக. நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சூத்ரி, என் முழுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சூத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சூத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன்.
காட் bless you.